இந்த விழாவுக்கு இந்த அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாண்டிஸ் தொகுப்பு இப்போ இங்கே இருக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிற ஒருத்தர் வந்து சுஷில்குமார். நான் அவருக்கு நன்றி சொல்றதுல இருந்து நான் ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நான் சுஷில்குமாரை நான் நினைக்கிறேன்னா, எங்கோ பெங்களூரில் இருக்கும்போது பகவதி அம்மைன்னு ஒரு சிறுகதை எழுதினேன். பட்டர்பியில் வந்து சிறுகதை பெரிய 2020 ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. சிறுகதைகள் தொடர்ச்சியாக எழுதி இதழில் காமிச்சிட்டே இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழு இருக்கும், அதுக்குள்ள விவாதிக்கப்பட்டு அப்படிதான் சிறுகதைகள் எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு சுஷில்குமார் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி உன் சிறுகதையை நான் வாசிச்சேன், நல்லா இருக்கு, நீ நிறைய சிறுகதை எழுதியிருக்க, என்ன தொகுப்பு போடலான்னு கேட்டார். நேரடியாக அவர் தொகுப்பு பத்தி தான் பேசினாரு. தொகுப்பு பத்தி பேசின உடனே எனக்கு பயம் இருந்துச்சு. நான் இன்னும் அவ்வளவு பெருசா ஒன்று எழுதலைங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. உடனடியா யாவரும் ஜீவகரிகாலன்ட்ட உன்னுடைய கதைகளை தொகுத்து அனுப்புனார். ஸோ நான் தொகுத்து அனுப்ப உடனே ஒரு ஆகஸ்ட் மாதம் அனுப்புனேன். ஒரு நவம்பர்லேயே அந்த ஜீவகரிகாலன் எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கதைகளை பப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஸோ இப்போ நான் இங்கே நிற்கிறதுக்கும் சுஷில்குமாருக்கும் காரணம் இருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் இந்த விழாவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் அதை அவர் எதிர்பார்க்க மாட்டார், திட்டுவார். இதை பார்த்தாரு நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, நீ எதுக்கு இவ்வளோ ஓரெல்லாம் பேசுறீங்க அப்படிதான் என்ன கேட்பாரு. இது சுஷில்குமாரோட நேச்சர். அது அப்படி திட்டாலும் எனக்கு பரவாயில்ல, அதை நான் நன்றியோடு நினைச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த மாண்டிஸ் தொகுப்பு பத்தி பேசும்போது, பட்டர்பி தொகுப்புல இருந்து இந்த மாண்டிஸ்க்கான டிராவல் வந்து ரொம்ப ஒரு நெடிய பயணம் சொல்லலாம். ஏன்னா குறுகிய காலத்திலேயே சிறுகதைகள் தொடர்ச்சி அளிட்டு இருந்தது. அதுக்கான எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய எழுதுறதுக்கு காரணம் கோவிட் காலம் ஒரு காரணம். ஏன்னா திடீர்னு வாரத்துக்கு 5 நாள் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தோம். சடனா யாரும் ஆஃபீஸ் வரோம், வீட்டிலே இருந்துட்டாங்க. வீட்டில் இருக்கணும், வீட்டில் என்ன பண்ணேன்னு தெரியல. ரீடிங் இருந்துச்சு, பட் அப்போ ஒரு சிறுகதைகள் எழுதுறதுக்கான நேரம் நிறைய கிடைச்சது. அப்படிதான் சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சது. பொதுவாக சிறுகதைகள் எழுதும்போது நான் என்னுடைய ரீடிங் வழியா என்னுடைய ஆசான்களையும் நான் நினைச்சுக்கிறேன். நான் என்னுடைய ஆசான், நான் சிறுகதைகளுக்கு நினைக்கிறது குறிப்பா நான் மண்டோல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மண்டோவோட சிறுகதைகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சிறுகதைகள் வாசிக்கும் போது தமிழ்ல நான் நாஞ்சில் நாடன் இருந்த சிறுகதைகள் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பட்டர்பி தொகுப்பு முழுக்க வெளிப்படையாக சொல்லலாம், அதுல நாஞ்சில் நாடனுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. நான் அவரை இன்ஸ்பயர் பண்ணி அவரை மாதிரி நான் காப்பிகேட் பண்ண தான் முயற்சி பண்ணேன். அதுல ஒத்துக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டர்பி தொகுப்பு முழுக்கவே எனக்கு நாஞ்சில் நாடனுடைய கதைகள்ல இருந்து நான் எழுத ஆசைப்பட்ட கதைகளை முழுக்க அவருடைய ஃப்ரேம்ல இருந்து நான் என்னோட ஃப்ரேமுக்கு நான் சொருவிட்டே இருந்திருக்கேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன் பட்டர்பி தொகுப்பு முழுக்க. அதுக்கப்புறம் ராமமுத்திரம் எழுதும்போது என்னுடைய வாசிப்புமே கொஞ்சம் அதிகமாச்சு. வாசிப்பு அதிகமாகுன்னு சொல்லும் போது நான் தஸ்தவஸ்கிட்ட போய் மாட்டினேன். உண்மையா சொல்ல போனா தஸ்தவஸ்கி கிட்ட போய் மாட்டினதுக்கு காரணம், வீட்டில் இருக்கக்கூடிய இவான் கார்த்திக், நந்தகுமார் 2 பேருமே தஸ்தவஸ்கி அதிகமா வாசிக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமா நான் தஸ்தவஸ்கிட்ட போய் சேர்றேன். தஸ்தவஸ்கிட்ட சேர்ந்துட்டு அங்கிருந்து அப்படியே நான் காஃப்கா கிட்ட போறேன். காஃப்கா கிட்ட இருந்து மறுபடியும் தமிழ்ல அதே நேரத்தில் ரீடிங் கொஞ்சம் வயசா போயிட்டு இருக்கு. எல்லா சிறுகதையும் வாசிக்கும் போது, அதிகமான மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் வாசிக்கும் போது நான் மண்டோ, தமிழ்ல முத்துலிங்கம், மாதவன், புதுமைப்பித்தன், ஜெயமோகன், இவங்களுடைய சிறுகதைகளோட தாக்கம் எனக்குள்ள அதிகமா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா நான் எழுத ஆசைப்படுற சிறுகதைகள் இவங்கள்ட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். சார் சொன்னாரு என்னோட கதைகள்ல உரைநடை அதிகமா இருக்குன்னு. அதுக்கான காரணம் நான் ஜெயமோகனை தான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு உரைநடைகள் கலோக்கியல் லாங்குவேஜ் மூலமா அவங்க 2 பேரும் பேசுறது மூலமா எனக்கு கதையை கட்டமைக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி அவர் பில்ட் பண்ணி வச்சிட்டாரு. அதை மீறி நான் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பவும் கொரோனா காலகட்டத்தில் சார் 130 கதைகள் ஒரே நாள்ல ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான ஜேர்னல் அவர் எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த மாதிரியான எனக்கு ஒரு என்னுடைய கதைகளை பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு ஓப்பன் மீடியம் தமிழ் ஆல்ரெடி இங்க பில்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய கதைகள்லயும் ஏறத்தாழ கதாபாத்திரங்களுடைய அந்த ஏன் நான் என்னுடைய கதைகள் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குன்னா, அதோட முழுக்க நான் இன்ஸ்பயர் ஆனது தஸ்தவஸ்கிட்ட இருந்து மண்டோ கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். அதனாலதான் அந்த கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கு. இன்னொன்னு, நான் வாழ்ந்த சூழல்னு சொல்றதை விட ஒளிமேசேரி வந்து நாகர்கோயில்ல எங்க ஊர்ல 4 முக்குல 4 எசைக்கு இருக்கும்பாங்க. ஒளிமேசேரியில 4 முக்குல 4 டாஸ்மாக் தான் இருக்கு. இப்ப புதுசா பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு டாஸ்மாக் திறந்திருக்காங்க ஒளிமேசேரியில. ரொம்ப எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த ஊர் வந்து குறிப்பா சுத்தி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். சின்ன ஊரு, நாகர்கோயில்ல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க ஒளிமேசேரி தான் வந்தாகணும். அப்படி இருக்கக்கூடிய ஊர்ல தான் என்னுடைய பால்யம் இருந்துச்சு. அந்த ஊர்ல என்ன ஆயிட்டே இருக்குன்னா, அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்கு.
ஏன்னா கிராமங்கள் வளர்ச்சியடைய நமக்கு தேவையான பொருட்கள் எல்லா இடத்துலயும் கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஊரோட தேவை அங்க முடியும் போது அந்த ஊர் கைவிடப்பட்டுட்டே இருக்கு. அந்த ஊர் கைவிடப்பட இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் ஓப்பனா சொல்லணும்னா குடி அவங்கள ரொம்ப எடுத்துடுச்சு. அவங்கள சின்ன வயசுல இருந்தே பார்க்கும்போது பிடிச்சி சண்டை போடுறவங்கள தான் பார்த்துட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த நகரத்துல நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் அப்படி நடந்துட்டே இருக்கு. இந்த குடிச்சு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சென்னையில காலையில இருந்தே டாஸ்மாக் திறந்துருக்கு. எங்க நீங்க ஈஸியா நீங்க கண்டுலாம் பிடிக்கணும், அந்த பக்கமா போனா அங்க இருந்து ஒரு எட்டி பார்ப்போம், அதுலயே போதும். இது இப்படிதான் நம்மளுடைய சூழல் இருக்கு. இந்த சிவிக் சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த சிவிக் சொசைட்டில வாழும்போது என்னுடைய மனிதர்கள் இந்த சிவிக் சொசைட்டில ஒரு கைவிடப்பட்ட மனிதர்களை தான் நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு அவங்களதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் எனக்கு தஸ்தவஸ்கி தான், எனக்கு லபதேவையும் மர்மலதேவி தான் எனக்கு ஒரு அதிகமா பிடிச்சிருக்கு. எனக்கு மண்டோவோட அவமானத்தோட சுகந்தியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவங்க கிட்ட தான் நான் மறுபடியும் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஒழுக்கம் சார் வாழ்க்கையில இருக்கக்கூடிய போலியான தன்மைகள் எனக்கு அது மேல பெரிய ஈடுபாடு இல்லை. நான் இப்பவும் என் வீட்டுல நடிச்சுட்டு தான் இருக்கும். என் மனைவி கிட்ட நான் நடிக்கணும், என் பையன் கிட்ட நான் நடிக்கணும், எல்லார்கிட்டையும் நான் நடிச்சுட்டே தான் இருக்கணும். ஆபீஸ்ல நடிக்கணும், எல்லா இடத்துல இப்பவும் நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இது ஒரு நடிப்பு தான். இப்போ இவங்க கிட்ட இருக்கிறதுல அந்த ஒரு நடிப்பு இருக்கு. அவங்க நேரடியா இருப்பாங்க. குடிச்சவன் அவன் குடிக்கிறான், ஆனா அவங்க கிட்ட அதிகபட்சம் பொய் இருக்கு. அவன் உண்மையா பேசுவான். அவனுடைய எல்லா இழப்பையும் அவன் பேசுவான், அவனுடைய எல்லா வழியுமே பேசுவான், நியாயமா பேசிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதனால இந்த மாண்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் ஏறத்தால இதே மாதிரியான கதாபாத்திரங்களா வந்ததுக்கான காரணம் நான் அவங்கள்ட்ட இருந்து வந்ததுதான் காரணம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, பொதுவா எனக்கு கதைத்தன்மை இருக்கணும். என்னோட கதைகள்ல நான் நம்புறது எனக்கு கதைத்தன்மை இருக்கணும். நான் கதைத்தன்மை இல்லாம எழுதுறது எனக்கு வராது. நான் முழுக்க கதைத்தன்மையை நம்பக்கூடிய ஒரு ஆள். நான் வாசிக்கிற கதைகளையும் நான் அப்படிதான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு இயல்பாவே இருக்கிற ஒரு மனநிலை எனக்கு ஒரு கதை இருக்கணும். கதை இருந்தா தான் நான் அதை வாசிக்கிறேன். ஸோ இந்த கதைகளையும் அதுதான் நான் முயற்சி பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பெரிய வாழ்க்கையை சொல்றது, ஒரு சிறுகதையில இவ்வளவு பெரிய வாழ்க்கையை சொல்லணுமா, ஒரு சிறுகதையில இப்படி இருக்குமா, இப்படி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். பட் அது மூலமா தான் நான் என்ன வெளிப்படுத்தி இந்த சிறுகதை அது மூலமா தான் அதுல வெளிப்படுத்துன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, வடிவம் சார்ந்து எனக்கு இருக்க ஒரு லிபர்ட்டி என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரியான இப்ப இந்த கதை யதார்த்தவாதம், இந்த கதை யதார்த்தவாதம், இந்த கதையில ஒரு சர்ரியலிசம் தன்மை இருக்கு, இந்த கதையில ஒரு மேஜிக்கல் ரியலிசம் இருக்கு, இந்த கதையில ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி எழுதுறது கிடையாது. இப்ப ஜெயமோகன் சொல்ற மாதிரி என்னுடைய கதை எழுதும்போது அந்த கதை அதை முடிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை சுய பிரச்சனையில் அதை நான் வச்சுக்கிறது கிடையாது. கதை எழுதும்போது அந்த கதை எப்படி போகுதோ அதை அலோவ் பண்றது. இன்னொன்னு என்ன பண்ணிக்கணும்னு நினைப்பேன்னா, கதை எழுதும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரகடனபூர்வமா தான் நம்ம கதை எழுதுறோம். ஒரு கதை எழுதும்போது அந்த கதையோட ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த கதையை நான் இப்படிதான் எழுத போறேன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த கதையை எழுதும் போது ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு நான் மெதுவா எழுதும் போது 3வது நாள் நான் யோசிச்சதை விட அது வேற ஒரு ஃப்ளோல போச்சுன்னா நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், நான் அதை அலோவ் பண்ணிடுவேன். அதனால எனக்கு எந்த குறையும் ஆகக்கூடாது. அதுதான் எழுதணும்னு எனக்கு கட்டாயம் இல்லை. நான் அது எனக்கு மாறிச்சுன்னா ஓகே, அது கதையோட ஃப்ளோல போகட்டும். அந்த கேரக்டர் எப்படி ஆகணுங்கிறது அந்த கேரக்டர் முடிவு பண்ணிக்கிட்டுன்னு நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கதைகளோட எந்த முடிவுமே நான் எழுத நினைச்ச முடிவுக்கும் இந்த கதையில வந்த முடிவுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது அந்த கதை அதை தீர்மானிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த சிறுகதை அதை தன்னை தீர்மானிச்சுக்கிறது. இதுக்கும் சொல்லுவாங்க, அது எப்படி உங்க கதை அது என்ன தானா பெண்ல இழுத்து போமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அது பிரக்னைபூர்வமா நம்ம நினைக்கிற ஒன்றை சப்கான்சியஸோ இல்ல அன்கான்சியஸோ அலோவ் பண்ணும்போது நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கூட அதை அலோவ் பண்ணிருந்தா நான் நினைக்கிறேன் சிறுகதையில். அது மூலமா அந்த சிறுகதை வேறு விதமான ஒரு பரிமாணத்துக்குள்ள போகலாம்னு நான் நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் அது பண்ண தப்பு தான் நினைக்கிறேன். முகம் முழுக்க சவரம் செய்யறது ஒரு வரி தான் இல்ல. நானும் அதை யோசிக்கிறேன். நான் மாண்டிஸ்ல தான் அதை எழுதியிருக்கேன். மாண்டிஸ்ல அவனை நான் அறிமுகப்படுத்தும் போது அவன் ஃபுல் ஷேவ்டுன்னு காட்டுறதுக்கு நான் முகம் அவன் சவரம் செய்ததுன்னு எழுதி முடிச்சிருக்கலாம். அது ஏதோ ஒரு ஃப்ளோல அது போயிருக்கு. அது ஆனா விடுபட்டு போயிருக்கு. மறுபடியும் எடிட்டிங்ல அது விடுபட்டு போயிருக்கு. அது என்னுடைய சரியா ஒரு வரி தான், பேச வேண்டியதே இல்லை. அது ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னேன். அதை நான் 2 இருக்கு. நான் நுட்பம் வாட்சின்னு காட்டுறதுக்காக சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, நான் அதை அலோவ் பண்றேன். நான் அதை கன்சீவ் பண்ணிக்கிறேன். நான் அதை அப்படிதான் நினைச்சுக்கிறேன். ஸோ சிறுகதைக்கு நான் வச்சிருக்கக்கூடிய வடிவம் இதுதான். எனக்கு வடிவம் சார்ந்து எந்த போதும் எழுதும் போது கிடையாது. நான் வடிவம் சார்ந்தோ அப்டிராக்ட் சார்ந்தோ சிறுகதை என்ன விதமான ஜேர்னல் போகுது எந்த ஒரு முடிவும் முன்முடிவுகளோடு எழுதுறது கிடையாது. பட் நேச்சுரலி இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். எங்க இருந்து நம்மளுடைய ரீடிங்ல இருந்து நம்ம படிச்ச சிறுகதைகள்ல இருந்து அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கண்டிப்பா இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் இன்னொரு மனநிலையில இருந்து அந்த கதையில நம்ம எழுத உண்டுதுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா இந்த கதை குறித்து பேசிய நண்பர் சுரேஷ் பாபுக்கும்
ஸ்ரீராம் சாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக 3 புக்கு போடும்போதும் ஜேகே என்ன கேட்கறது, ஜேகே இந்த தடவை பிள்ளைகள் கொஞ்சம் கம்மியா இல்ல ஜேகே அடிச்சுக்கோங்க. ஜீவகிரிகள் கேட்கும்போது நான் கேட்கறது ஜீவகிரிகள் இந்த வாட்டி கொஞ்சம் பிள்ளைகள் குறைஞ்சிருக்கா. ஏன்னா அந்த பிள்ளைகள் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சிக்கலே வேலை பார்க்கறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால ஐடியில் அது ஒரு முழுக்க அதோட டெக்ஸ்டே வேற. அந்த டெக்ஸ்ட் வந்து நான் தமிழுக்கு வரும்போது அந்த ஒரு ரெகுலரா அந்த ஒரு பழக்கம் அதுல இருக்கு இல்ல. எங்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. தொடர்ச்சியா அந்த இப்போ லாங்குவேஜ்ல இயங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல அந்த பிழைகளை வந்து திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு பிழைகள் இல்லாம எழுதணும். ஸோ ஒவ்வொரு தொகுப்புக்கும் என்னை மன்னித்து 3 புக்குக்கும் வசை சொற்கள் ஏன் வைக்கணும்னா ரியாலிட்டி அதுதான் நினைக்கிறேன். இதுல என்ன அந்த வசை சொல் சொல்றது மதுரைக்காரர் விட்டு கொடுத்துட்டாருங்க. மதுரையோட வசை சொற்கள் சேலம் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் படம் நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா அத்தனை ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் எந்த நம்பர் டிஸ்ட்ரிக்ட் வருமோ அவ வார்த்தையிலே இருந்துக்குவேன். நான் எல்லாம் ஒரு இந்த வசை சொற்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகப்புள்ள பிடிக்கும். என்னுடைய ஒரு வசை சொல் வீரன் ஒருத்தர் கைதட்டுறாரு. நான் என் ஃப்ரெண்ட நினைச்சுக்கிறேன். அந்த கிளிமதம்னு ஒரு நாவல் அவர் வந்து ரமேஷ் மேதன் விருது வாங்கியிருக்காரு. விஷ்ணுவரம் அவரு. நான் வசதி சொற்கள் நினைக்கும் போது என்னுடைய நண்பர்கள் நினைச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அவங்க சத்தியமா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் என் கிரிக்கெட் கேப்டன் கார்த்திக், நான் பவுலர், நான் பவுலிங் ஒய்டு போட்டு அங்கிருந்து கட்டுவான், லேத்தே அப்படின்னு கட்டுவான். ஓகே, அவன் ஃபுல்லா என்ன கெட்ட வார்த்தை தான். கிரிக்கெட்ல ஆடும் போது கெட்ட வார்த்தை. அந்த நாகர்கோயில்ல இயல்பாவே நானும் ஜெயனனும் நாகர்கோவிலே சொல்லாதீங்க. ஒட்டுமொத்தமா அங்க எப்படி பண்ணுவாங்கன்னா சும்மா ஜாலியா ஊருக்கு போயிட்டு இருப்போம். ஊர்ல போயிட்டு நான் அப்பதான் ஊருக்கு போயிட்டு சென்னையில இருந்து போயிருப்பேன். என் ஃப்ரெண்ட பாப்பேன், என் ஒய்ஃப்லாம் இருக்காங்க கவனிக்க மாட்டான். லே வா அப்படிதான் அவன் ஆரம்பிப்பான். நான் அதுல சரி மாப்பிள்ள பொண்டாட்டி இருக்கா பக்கத்துல மெதுவா, நீ என்னல நீ ஏன் இதை அலைஞ்சு போய அப்படின்றான். எனக்கு முடிஞ்சு அங்கேயே நான் அவுட்டு. அங்க அந்த அந்த நாகர்கோயிலுக்கு அந்த லகத்தின் ஏன்னா அந்த நிலம் சார்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கும். அங்க இருக்கும் அதெல்லாம் கவலைப்பட மாட்டான். அவன் ஜாலியா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும். அவனுக்கு இந்த சிக்கலே கிடையாது. யார் இப்ப விஜய் ஓட்டுவோ, விஜய் இப்ப எலெக்ஷன் நிக்கணும் அப்படிதான் கேட்பான். அவனுக்கு அந்த அரசியல் பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பகடியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அந்த ஊர்ல இருக்குன்னு இருக்கும். ஏன்னா சென்னையில இங்க இருந்துட்டு நான் ஒரு 700 கிலோமீட்டர் நான் போய் இறங்கினேன்னா என்னுடைய ஒட்டுமொத்த கேரக்டரே அங்க நாகர்கோயில்ல மாறிடும். ஒரு சிலருக்கு நாகர்கோயில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா எனக்கு நாகர்கோயில் அப்படிதான் இருக்கு. அது ஒரு ரொம்ப பகடியான ஒரு உலகம் நாகர்கோயில். அந்த மனிதர்களுக்கு பெரிய தேவைகள்லாம் பெருசா இல்ல. இப்போ ஒரு ரிலையன்ஸ் மார்ட் வந்திருக்கும், 2 நாள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான், அப்புறம் 3ஆவது நாள் அங்க போக மாட்டான். அதே ட்ரெஸ் அங்கேயே போயிட்டு இருக்கு. அவன் திருப்பி நல்ல பெருமாளுக்கு தான் போவான். அவன் நல்ல பெருமாளுக்கு போவான், சுப்புலட்சுமிக்கு தான் போவான். அந்த நாகர்கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே நாகர்கோயில்ல கிராமங்கள்ல கூட பேக்கரி இருக்கும். ஒரு விதத்துல தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அர்பனைஸ்டு டிஸ்ட்ரிக்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். இல்ல ஒரு நீங்க நாகர்கோயில பார்க்கக்கூடிய கிராமமா அல்ல அது சிட்டியோட இன்னொரு பாத்தங்கிற அளவுக்கு அந்த கிராமங்கள் நாகர்கோயில ரொம்ப அர்பனைஸ்டா இருக்கும். ஆனா அதே நாகர்கோயில்ல தான் மனிதர்கள் இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நீங்க போனீங்கன்னா நான் இருக்கிறது சடையங்குளம். காலையில ஒரு சின்ன ஒரு கோயில் நடையில உட்காந்து அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் இருக்கு, பட் நான் அதிகமா கவனிக்கிறது நாகர்கோயில்னால எனக்கு அப்படி தோணுது. சோ இந்த ஒட்டுமொத்த தொகுப்புக்கு நான் நாகர்கோயிலுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். விமர்சன அரங்கிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பட்டியலிய நரம்புகள் குறித்து ஆழமான பார்வையை முன்வைத்த பிரவீன் பைரவி அவர்களுக்கும் நிதின் திருவஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து இதுக்கு முன்னாடி நவீன வெளிச்சம் தொகுப்பு ஒரு கூட்டம் நடத்தாங்க. அப்போ வந்து அழகிய சிங்கரையா வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தொகுப்பு கொண்டு வர்றதுக்கு உங்கள் பதிப்பாளருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் அப்புறம் இன்னொரு நன்றி கூட. அது வந்து என்னன்னா, ஒரு 10ஆம் தேதி ஆனா சிறுகதை வேண்டும் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு பச்சவந்தி நீலம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நீலம்னு கேட்பாரு. இப்போ தடாரிக்கு கேட்டுட்டே இருக்காரு.
ஸோ அது ஒரு உந்துதல், நம்ம எழுதுறதுக்கு ஒரு உந்துதலாக வந்து அதுவும் அமைஞ்சது. அதுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். அப்புறம் இது இந்த மாதிரி கதைகள் எழுதப்படுறதுக்கு ஏன் எழுதுறேன் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதவிகள் இருக்கு. அந்த கோவையா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லலான்னு ட்ரை பண்றேன். இப்போ வைரவன் பேசுறப்போ வந்து எல்லாம் மாறி இருக்கு, ஆனா வந்து மனிதர்களுடைய மனநிலை மட்டும் 100 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதுக்கு காரணம் ஒரு எழுத்தாளனா யோசிக்கிறப்போ படைப்புகளில் வர அந்த கண்டென்ட்டை விட அதனுடைய பழைய நரேட்டிவ் தான் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த முதல்ல வந்து இந்த சிந்தனை முறை வந்து இப்போ ஃபியூச்சர் சிந்தனை முறை வந்து அது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடியே டெக்ஸ்ட்ல எழுதப்பட்ட ஒன்று தான் 100 வருடங்கள் கழித்து அது ஒரு பொது சிந்தனை தளத்துக்கு போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம திரும்ப திரும்ப பழைய பேட்டர்ன்ல வந்து பிரதியை வந்து கொடுக்கறதுனால தான் அது திரும்ப திரும்ப அந்த மனநிலையை வந்து கடத்திட்டே இருக்க விடுது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கன்சர்னாக இருக்கு எழுதுறதுக்கும். அப்புறம் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் கூட வந்து சில விமர்சனங்கள் வைக்கப்படுதுல. அதாவது என்னன்னா நம்ம வந்து பழைய நிலப்பிரபுத்துவ மனநிலையில் இருக்கிறோம், அப்புறம் வந்து இது காலனித்துவ மனநிலையில் இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா கண்டென்ட் வந்து நம்மளோட பழைய கண்டென்ட் வந்து அது வந்து இது என்ன சொல்றது, அந்த அறவிளிம்பங்கள் எல்லாம் கொதிக்க தான் செய்யுது. ஆனா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா அந்த பழைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மைண்டை வந்து அந்த சார் சொல்லும்போது அந்த மனித மைய பார்வை அது வந்து நான் யோசிச்சு எழுதுற ஒரு விஷயத்த அவர் கரெக்டா வந்து சொன்னாரு. அந்த மனித மைய பார்வை உடைக்கணும்னு நினைக்கிறது அந்த அதனால ரொம்ப கான்சியஸா வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த இப்போ ஒரு மனிதனை வந்து திரும்ப திரும்ப ஒரு மையத்துக்குள்ள கொண்டு வரப்போ அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிகாரமும் மாடர்னிசம் டெக்ஸ்டுக்குள்ள எப்படி நீங்க யோசிச்சாலும் அது ஒரு கண்டிப்பா அது ஒரு விளிம்புநிலை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத இருக்கனாலதான் முக்கியமா வந்து இந்த நரேட்டிவ் இந்த லாங்குவேஜ் கேம்ஸ் சொல்ற மொழி விளையாட்டுகள் இது எல்லாமே வந்து கொண்டு வரணும்னு ட்ரை பண்றது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.